டுடேயின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனையில் நடைபெற்ற தாக்குதலில் 19 பேர் பலி. 2070 ஆண்டிற்குள் 0 கரியமில மாசு. பருவநிலை மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவு. 8ஆம் தேதி முதல் அமெரிக்கா செல்ல வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி. அமெரிக்க துணை தூதரகம் தகவல். தாய்லாந்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வெற்றி. பிரித்தானிய மீன்பிடி படகை பிரான்ஸ் விடுவித்ததாக வெளியான தகவல். பிரான்ஸ் தரப்பில் இருந்து வந்துள்ள செய்தி. மறு புலம்பெயர்தலுக்கு எதிராக ஐரோப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுவிஸ் அமைச்சர் தெரிவிப்பு. பாரிஸ் ரயில் நிலையத்தில் பரபரப்பு. கத்தியால் தாக்க முயன்ற நபரை துப்பாக்கியால் சுட்டு சாய்த்த அதிகாரிகள். இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். தற்போது அந்நாட்டில் தலிபான்களின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தலிபான்களின் ஆட்சிக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் IS பயங்கரவாத அமைப்பு அவ்வப்போது தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறது. மேலும் சில கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் தலிபான்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் தலைநகர் காபூலில் உள்ள ராணுவ மருத்துவமனை அருகே இன்று மதியம் 2 மணி அளவில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. அந்த இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் துப்பாக்கிச் சூடும் நடைபெற்றது. இந்த குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் எழுந்துள்ளது. இந்த இரட்டை குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை IS பயங்கரவாத அமைப்பின் ஹெரோசன் பிரிவினர் நடத்தியிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4வது நகரும் ஸ்காட்லாந்தின் துறைமுக நகருமான கிளாஸ்கோவில் ஐநா பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உட்பட 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியும் நேரில் பங்கேற்கிறார். மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி கூறியதன் முக்கிய அம்சங்கள் வருமாறு. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்தியா கடுமையாக போராடி வருகிறது. இந்த பலன்கள் விரைவில் தெரியும். பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தப்படி நடக்கும் ஒரே மிகப்பெரிய நாடு இந்தியாதான் என்பதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. காலநிலை குறித்த கவலைகளை இந்தியா தனது அனைத்து கொள்கைகளிலும் மைய கருத்தாக கொண்டுள்ளது. 2030 ஆண்டுக்குள் இந்தியா தனது மின் தேவையின் 50% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெறும். 2030க்குள் இந்தியா தனது கரியமில வாயு மாசை 1 பில்லியன் டன் அளவுக்கு குறைக்கும். பொருளாதாரத்தில் கார்பனின் பங்களிப்பை 45% அளவுக்கு இந்தியா குறைக்கும். 2070 ஆண்டுக்குள் 0 கரியமில வாயு மாசு என்ற இலக்கை இந்தியா அடையும். வளர்ந்த நாடுகள் $1 டிரில்லியன் சீக்கிரம் காலநிலை நிதியாக வழங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எதிர்பார்ப்பு. தங்கள் காலநிலை உறுதிமொழிகளை கடைபிடிக்காத நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். காலநிலை நிதியினால் காலநிலை நடவடிக்கையில் பின்தங்கியிருக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் நேற்று 5.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது சீனாபாங் நகருக்கு தெற்கே சுமார் 255 கிலோமீட்டர் தொலைவில் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலோரத்தில் ஏற்பட்டுள்ளது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. நிலநடுக்கத்திற்கு பிறகு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்தோனேஷியாவில் நிலத்தட்டுகளின் அசைவு காரணமாக அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலத்தட்டுக்கள் ஜப்பானிலிருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் படுகை முழுவதும் நீண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு செல்ல வெளிநாட்டவர்களுக்கு 8ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்ற புதிய சர்வதேச விமான பயண கொள்கையை அமெரிக்கா அமல்படுத்துகிறது. வருகின்ற 8ஆம் தேதி முதல் அமெரிக்க குடியுரிமை பெறாத குடியேறாத விமான பயணிகள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் விமானத்தில் ஏறும் முன்பு கொரோனாவுக்கு முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசி போடாத பயணிகள் அவர்கள் அமெரிக்க குடிமக்கள், சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லது தடுப்பூசி போடாத வெளிநாட்டினர் என யாராக இருந்தாலும் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பரிசோதனை செய்ய வேண்டும். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட வெளிநாட்டினர் 8ஆம் தேதி முதல் சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக அமெரிக்காவின் வடக்கு மற்றும் தென்மேற்கு நில எல்லைகளில் பயணிக்க முடியும்.
அமெரிக்காவுக்கு விமானத்தில் ஏறும் முன்பு தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் அவசரகால பயன்பாட்டுக்கு பட்டியலிடப்பட்ட தடுப்பூசிகள் போட்டதற்கான சான்றுகளை ஏற்றுக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் தாய்லாந்தும் ஒன்று. இந்த கொடிய வைரஸ் சுற்றுலாத்துறையை பெரிதும் நம்பியுள்ள தாய்லாந்தின் பொருளாதாரத்தை மோசமாக பாதித்தது. ஒவ்வொரு ஆண்டும் 4 கோடிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை தாய்லாந்து ஈர்க்கும். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் மற்றும் அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை 80% வரை குறைந்தது. இந்த நிலையில் சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்கும் விதமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாய்லாந்து வருவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டு அரசு நீக்கியுள்ளது. அதன்படி குறைவான ஆபத்துடைய 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்காக எல்லைகளை திறப்பதாக தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது. எனினும் தாய்லாந்து வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்ட சுற்றுலா பயணிகள் தாய்லாந்து வந்த பிறகு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிடித்து வைத்திருந்த மீன்பிடி படகை விடுவித்து விட்டதாக தெரிவித்துள்ளார் பிரித்தானிய சுற்றுச்சூழல் செயலாளர். கடந்த புதன்கிழமை விடுத்த அச்சுறுத்தலில் இருந்து பிரான்ஸ் பின்வாங்கியதை வரவேற்கிறோம் என்று கூறியுள்ள பிரித்தானிய சுற்றுச்சூழல் செயலாளர், பிரான்ஸ் பிடித்து வைத்திருந்த பிரித்தானிய மீன்படகான கொர்னெலிஸ் கேர்ன்ஜான் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் பிரித்தானியா படகை விடுவித்து விட்டதாக வெளியான செய்தியை பிரான்ஸ் இன்று மறுத்துள்ளது. அந்த படகு இன்னமும் பிரான்சில் உள்ள நோர்மண்டி துறைமுகத்தில் தான் நிற்கிறது. 1,25,000 பவுண்டுகள் டெபாசிட் செய்தால் மட்டுமே அந்த படகை விடுவிப்போம் என பிரான்ஸ் அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் அது விடுவிக்கப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளது எதனால் என்பது இன்னும் தெரியவரவில்லை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ரயில் நிலையத்தில் கத்தியால் தாக்க முயன்ற நபரை பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டு சாய்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸில் உள்ள மிக பரபரப்பான சைன்ட் லசர் ரயில் நிலையத்திலேயே இச்சம்பவம் நடந்துள்ளது. ரயில் நிலையத்திற்குள் முகக்கவசம் அணியாமல் வந்த நபரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின் அவர் அதிகாரிகளுக்கு இணங்க மறுத்துள்ளார். இதையடுத்து திடீரென அந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்து அதிகாரிகளை தாக்க முயன்றுள்ளார். பின் அல்லாஹு அக்பர், பிரான்ஸ் இஸ்லாமிய அரசால் ஆளப்படுகிறது என ரயில் நிலையத்தில் கத்தியுள்ளார். உடனே அதிகாரிகள் துப்பாக்கியை எடுத்து நபரின் மார்பில் சுட்டு சாய்த்துள்ளனர். காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தன் எல்லைகளையே பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஐரோப்பாவுக்குள் போக்குவரத்து சுதந்திரம் இருக்காது என்கிறார் சுவிஸ் நீதித்துறை அமைச்சர். சுவிஸ் நீதித்துறை அமைச்சரான கரின் கெல்லர் சட்டர் சமீபத்தில் அரசுமுறை பயணமாக போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவ்னியா முதலான சில நாடுகளுக்கு சென்றிருந்தார். அப்போது போஸ்னியாவுக்கு வரும் புலம்பெயர்ந்தோரில் 2% மட்டுமே போஸ்னியாவில் புகலிடம் கோரியவர்கள் என்பதை தான் கவனித்ததாக தெரிவிக்கின்றார். புகலிடம் கோரியவர்களில் பெரும்பாலானோர் ஷெக்டென் பகுதியில் வாழவே விரும்புகிறார்கள் என்கிறார் அவர். ஐரோப்பா மறுபுலம்பெயர்தலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் கரின். மறுபுலம்பெயர்தல் என்பது பாதுகாப்பு கோரி ஒரு நாட்டில் புகலிடம் கோரி வருபவர்கள் தாங்கள் முதலில் புகலிடம் கோரிய நாட்டில் குடியமராமல் வேறொரு நாட்டிற்கு சென்று குடியமர்வதாகும். இதை எதிர்த்துதான் கரின் குரல் கொடுத்துள்ளார். மொத்த ஐரோப்பிய புகலிட அமைப்புக்கும் மறுபுலம்பெயர்தல் ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது என்று கூறும் கரின், அப்படிப்பட்ட மறுபுலம்பெயர்ந்தவர்களை மீண்டும் அவர்கள் எந்த நாட்டில் முதலில் புகலிடம் கோரினார்களோ அந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் வகையில் ஐரோப்பா முழுமைக்குமான பொதுவான கொள்கையொன்று தேவை என்கிறார். தாங்கள் எந்த நாட்டில் வாழ விரும்புகிறோம் என்பதை அகதிகளை தேர்ந்தெடுக்க முடியுமானால் அது டப்ளின் திட்டம் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியாகும் என்கிறார் அவர். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை அதன் புகலிட கோரிக்கை திட்டம் திறம்பட செயல்படுகிறது என்பதை நிரூபித்துள்ளது என்கிறார் கரின். தான் நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது சட்டவிரோத புலம்பெயர்தல் தொடர்பான 11,000 வழக்குகள் இருந்தன என்று கூறும் கரின், இப்போது வரும் 130 வழக்குகளே உள்ளன என்கிறார். சுருக்க கூறினால், புகலிடம் கோருவோருக்கு எங்கு அடைக்கலம் கொடுப்பது என்பதை முடிவு செய்வதிலிருந்து அவர்கள் இன்னொரு நாட்டுக்கு சென்று குடியமர்வதை தடுப்பது, அப்படியே குடியமர்ந்தால் அவர்களை மீண்டும் அவர்கள் முதலில் புகலிடம் கோரிய நாட்டுக்கே திருப்பி அனுப்புவது வரையிலான அனைத்தையும் ஐரோப்பிய நாடுகளே முடிவு செய்ய வேண்டும்.
அவற்றை அகதிகள் முடிவு செய்யக்கூடாது என்று கரினுடைய எண்ணம்.